சிக்கன் வாங்குனீங்கன்னா ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் அதிகமாக சேர்த்துக்கல. அதே போல் சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துருக்கேன். இதில் காரம் இருக்குன்றதுனால நான் தனி மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்த்துக்கல, காஷ்மீரி சில்லி மட்டும்தான். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம், சிக்கன் 65 பொடி வந்து அதை விட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான் மசாலா சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 hour ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு கடாயில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும் ஃப்ளேவருக்கு. அதுக்கு மேலே போட வேண்டாம். போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெங்காயம் வேணுன்ற அளவுக்கு, நான் ஒரு 2 வெங்காயம் மட்டும் நான் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 தக்காளி எடுத்து இதே மாதிரி குட்டியாக நறுக்கி அதையுமே போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்க, நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கறியை எடுத்து அதில் சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே அதுலேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் விட்டுருங்க. இது மட்டும் நல்லா சுண்டி வந்துச்சுன்னா போதும். செம்ம டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.